வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரை சாபி. ஆட்டு ஊட்டி போட்ட பிச்சை மணிக்கு மணி சில லட்சம் பாஜகவோட கைக்கூலியா? என்ன சார் மணி சார், நீங்களே இப்படியா அப்படின்னு பல பேர் திகைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மணி சார் இப்படியா அப்படின்னா. ஏன்னா அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. சவுக்கு சங்கர் மாட்டினாப்புல, ஃபெலிக்ஸ் ஜெரால்டே, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பட்வைசர் மாதேஷாக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க யார், நம்ம கிஷோர் கே சுவாமி, மாரிதாஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாதுங்க. அதாங்க நம்ம மணி சாரோட மிகப்பெரிய டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பேசுகிற பேச்சே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். யாராவது ஒருத்தவங்களை பில்டப் பண்ணி கொடுக்குறாருன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, நீங்கள் அவரை தவறாக இட போட்டுறாதீங்க, ஹீ இஸ் மோர் டேஞ்சரஸ், அதாவது ரொம்ப மிகவும் ஆபத்தானவர். ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது எப்படின்னா, ப்ரிடாமினன்ட் பர்சன், அவர் மிகப்பெரிய அளவில் அவர் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர், இதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அதுதான் அவருடைய ஹைலைட்டு. இப்படிப்பட்ட மணி அவர்கள் எங்கெங்கே எப்படி எப்படி என்னென்ன பேசினாருன்றத ஒரு காமெடி ஷோவாகவே இந்த ஃபுல்லாக காணொலியாக பார்க்க போகிறோம். மணி சார், நீங்களுமா இப்படி ஆட்டுக்குட்டியை நீங்களே வளர்த்து விட்டீங்க போல இருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணும். அதுக்கு ஒரு காமெடியை சொல்கிறேன். இந்த காமெடிக்கு முன்னாடி அவரை தெரியாததா பயங்கரமானவர். இந்த காமெடி கேட்டிருப்பீங்களே, சந்தானமும் ஒரு காமெடி ஷோ இருக்கும். அந்த காமெடியில் வந்து என்ன பண்ணுவாப்புல, என்னை பற்றி கேட்டது இல்லையா, வெளியே போய் யார்ட்டையாவது கேட்டு பாருங்கள், ரொம்ப பயங்கரமானவர்னு சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே சந்தானம் வெளில வருவார். எங்கே போகிறீங்க, நான் அதான் யார்ட்டையாவது கேட்டு பாருன்னு சொன்னீங்களே அப்படின்னு வரல. அந்த மாதிரி தாங்க பாஜக தமிழ்நாட்டில் வளரவே முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம மணி சாரை வச்சு தான் அண்ணாமலையை, ஹீ இஸ் வெரி டேஞ்சரஸ், அவரை தெரியாதா பயங்கரமானவர், திமுக என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்குது, ஆனால் அவர் வேறு லெவல் பிளானை வச்சுருக்காரு, என்னென்னமோ ஃபைல்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்காரு அப்படின்றத டைரெக்டாக சொல்லாமல் நீங்கள் அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட வயசு, அனுபவம், அவருடைய அனுபவம், வயசு, இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு தெரியாமல் ஏன் தான் இப்படி பேசுகிறாருன்னு அண்ணாமலையை திடீர்னு பாய்வாப்பில். ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல சொல்லுவாப்பில், பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட அவர்களுடைய உழைப்பை பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலம் பொறுமை, நிதானம், அந்த உழைப்பு தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்குன்னு. நாங்களே அவ்வளோ தூரம் திங்க் பண்ணல, பெருசாக இது பண்ணல, நீ ஏன்ப்பா முட்டு கொடுக்குறேன்னு கேட்க தோணும். என்ன பண்ணுறது, மணி காசு வாங்கிட்டாப்லையே, 3 லட்சம்ன்றாங்க, 5 லட்சம்ன்றாங்க. சவுக்கு சங்கர் 100 கோடிக்கு போயிட்டாப்புல. சரி பரவாயில்ல, மணி தானே 5 லட்சம் வாங்கிட்டு போட்டும்பா அப்படின்னு நினச்சா, இப்போ மோடி அவர்கள் வந்து இங்கே தியானம் செய்கிறார்ல, அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துருக்காப்புல. இந்த மாதிரி அவர் தியானம் பண்ணுறாருல, அவரு தெரியாத அவங்களுக்கு, அப்படியே ஒரு பக்கம் கவுண்டிங் ஓடிட்டுருக்கோம், இந்த பக்கம் இவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதை வச்சே இவங்க ஜெயிச்சிருவாங்க. டேய் என்னங்கடா கொடுமை இது அப்படின்னு தானே நம்பிக்கைத்தனோம். அதுவும் அந்த மணி அவர்கள், மணி அப்படியே 2 மணியும் கண்ணை அப்படியே உருட்டி உருட்டி பேசுவார் பாருங்க. அதுதான் வந்து மக்கள் அப்படியே வேறு லெவலில் அப்படியே அட்ராக்ட் பண்ண செய்வார். கூடவே நடுவில் இதான் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை விடுவார். அதாவது இந்தியா டுடேல இவர் வேலை பார்த்தாரு அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்காக நடுவில் இந்த மாதிரி பேசி அப்படியே எல்லாரையும் இது பண்ணுறது. ஆனால் எந்த ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன்லேயும் மாட்டாமல் போயிட்டாப்லையே, ஆனால் வாய் கொடுத்து மாட்டிட்டாப்ல. அதுதாங்க நம்ம மணி அவர்களுடைய திறமை. சரி, இன்னும் வேறு என்னென்ன திறமைன்னு பார்ப்போம். மணி அவர்கள் வந்து பேசுகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இடி மிஸ்ரா டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, அதிர்ச்சியில் உறைந்த பாஜக, இப்படின்னு தான் பாஜகவை எல்லாம் உடச்சி போட்டுட்ருக்காங்க. ஆனால் இவர் கொடுக்குற எக்ஸ்பெக்ஷன், பாஜக ஒருவேளை வந்துவிடும், பாஜக வந்து விட்டால் அவங்க 230 தொட்டாலே மீதி 40 ஆட்டையை போட்டு மற்றவங்கள்ட்டேருந்து வச்சு ஆட்சியை பிடிச்சிடுவாங்க. மீதி 99% இருக்கக்கூடிய மீடியா எல்லாமே பாஜக முடிஞ்சு போச்சு கதை அப்படின்ட்டு இருக்கிற சமயத்தில் இவர் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அவங்களுக்கு உயிர் ஜீவன் கொடுக்குறாராம். ஏன்னா வாங்கின காசுக்கு கூவணும்ல. ஒரு லிவிங்ஸ்டன் காமெடி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. அவன் ரொம்ப கூவுறான்டா, வாங்கின காசுக்கு மேலே கூவுறான்டா அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க நம்ம மணி அவர்கள். ஏன்னா வாங்கின காசுக்கு மேலே கூவார், ஆனால் கூவுறது வந்து அவங்களுக்காக தான் கூவுற மாதிரியே காமிச்சிக்க மாட்டார். அதுதான் நம்ம மணி சாரோட ஸ்பெஷாலிட்டி. அவரை தெரியாதா பயங்கரமானவர். அடுத்தது என்னென்னா, மணிக்கு மணி சில லட்சங்கள் பாஜக கைக்கூலி கொடுத்தது ஏன் இவருக்கு மட்டுமானா, இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸு, இவங்கெல்லாம் வந்து இப்போ மாட்டினாங்க. இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. மாதேஷ், ஐயப்பன், மாதேஷ் கை கும்பிட்டு ஐயோ சாமியை நான் விட்டுருங்கப்பா, இதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு அழுதது புரண்டது எல்லாமே தெரியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஐ எம் அன் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் அப்படின்னாரு. ஆனால் திடீர்னு பட்டையை போட்டு உட்காந்துருக்காப்லையே. காசு கொடுத்தா எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலிகள்ன்றதை வந்து நானும் உங்கள் ஆளுதாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்குது. நம்மளால் பார்த்தீங்களா சவுக் சங்கரை இதுக்கு தான் வச்சு செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி வேலையெல்லாம். ஏன்னா நீங்கள் பத்திரிக்கை உலகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சமாவது நாணயம் இருக்கக்கூடாதா? எங்களை மாதிரி சாமானிய மக்கள்லாம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அரசியல்னா? சத்தியமாக யூடியூப்பை பார்த்து அரசியல் தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்கு உதாரணம் இவர்களை வீடியோ எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த இது. சீனியர் மாங்காமணி மேலும் பார்த்தீங்கன்னா மணிக்கு மணி சில லட்சம் பாஜகவின் கைகூலியாக மாறிவிட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிக்கு மணி சில லட்சம் பாஜக கைகூலிலாம் சொல்லிட்டீங்க. இப்போ ராகுலா மோடியா அப்படின்னா மோடி தியானம் செய்கிறாரு 2 நாள், இதுக்கு பின்னாடி வேறு லெவலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு தயாராக இருக்கணும்னு. இடியே டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ராகுல் நோக்கி வந்துட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட பிரியாணியும் ஸ்வீட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக. இந்த நேரத்தில் நீ எதுக்கு முட்டு கொடுக்குற அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணும். இதில் தான் மாட்டிக்கிட்டாப்புல நம்ம மணி சார். அவரு தெரியாதா ரொம்ப பயங்கரமானவர். இந்த டைலாக்னாலேயே போச்சுங்க. அண்ணாமலையை குறைத்து எடை போடாதீர்கள் அடுத்த டைலாக் இது தாங்க. அவர் மிகவும் பயங்கரமானவர், டேஞ்சரஸ் பர்சன். அது இல்லாமல் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கு தெரியாத சட்டத்திட்டங்களே கிடையாது அப்படின்னு. இந்த பாஜக குட்டிச்சவர ஆனதுக்கே காரணம், தமிழ்நாட்டில் குட்டிச்சவர ஆனதுக்கே காரணம் வந்து அண்ணாமலை தான் சொல்லுவேன். அண்ணாமலை பாஜகவை எப்படி வளர வச்சார்னா காசை கொடுத்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சிட்டாரு. பல யூடியூபர்ஸுக்கு காசு தெளிச்சு விட்டார். அதில் ஒருத்தவர் மூத்த பத்திரிகையாளர் நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்ம மணி அவர்கள் அப்படின்றத நல்ல தெளிவாக தெரியுது. எப்போ பார்த்தாலும் சரி நல்ல நடுநிலையாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசி அப்படியே பாஜகவுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஷேடோ அடிச்சிடுவார். இதுதான் அவருடைய மிகப்பெரிய டேலண்ட்டு. இவரு தெரியாதா பயங்கரமானவர். அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தான் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு திடீர்னு போடுவானுங்க. சரிங்க, இப்படியெல்லாம் காமெடி இருக்க மணியை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அதை தான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா இவ்வளோ நாளாக நடுநிலையாளர், மூத்த பத்திரிகையாளர், சீனியர் ஜேர்னலிஸ்ட், மிகவும் அருமையாக பேசுவார், ஆங்கில புலமை வாய்ந்தவர், ஜெயலலிதாவிடமே கேள்வி கேட்டவர், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த மணி அவர்கள் அப்படின்னு புருவத்தை உயர்த்தி கண்ணை வெறிச்சு பேசுவார் பாருங்க. சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்லாம் அவர் காலை கழுவி தண்ணியை குடிக்கணும் அந்த அளவுக்கு. என்ன ஒன்றுனா இவருடைய சீனியாரிட்டினால எந்த ஸ்டிங் ஆப்ரேஷன்லையும் சரி. அடுத்து ஆட்டுக்குட்டி போட்ட பிச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா பல பேரை கையில் வச்சுட்டாப்புல. அவருக்கு என்ன நினப்புனா இப்போ அடுத்தது மோடிக்கு அடுத்தது நம்மளே பிரைம் மினிஸ்டராக இல்லாமான்ற ரேஞ்சுக்கு. இந்த ஆட்டுக்குட்டி கையில் துண்டா போட்டு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விலைக்கு விற்கிற மாதிரி யூடியூபர்ஸ் பல பேரை எல்லாத்தையும் பிடிச்சிவிட்டானுங்க. இதனால் உங்களுக்கு கூட டவுட் வரலாம், என்னடா இவர் டிஎம்கேக்கு ரொம்ப முத்து கொடுக்குறாரா அப்படின்ட்டு. திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, யாராக இருந்தாலும் சரிங்க, ஒன்று மக்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒழுங்காக இல்லைன்னா அடுத்த முறை நெக்ஸ்ட் டேர்ம் நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவீர்கள். இதுதான் என்னுடைய கண்ணோட்டம். அண்ணாமலை நல்ல வாய்ப்பை தவற விட்டு விட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு மோடி இவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். இவருக்கு இல்லாத பணபலமும் இல்லை, அந்த அளவுக்கு செலவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பதவி, அதுக்கு மேலே பவர். இவரை ஒரு வார்த்தை எதுவும் பேசவும் முடியாது. அதே சமயத்தில் எந்த ஒரு போலீஸும் பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு சிஎம்மை விட மிகப்பெரிய பாதுகாப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே அப்போனா பாருங்கள் இவர் எந்த அளவுக்கு இருந்திருப்பார். சரி, குறைச்சி மதிப்பிடாதீங்க, ஒரு தெரியாதா பயங்கரமானவர் அப்படின்னு சொல்லும்போது உடனே சொல்வார், ஏன் மோடி வந்து இந்த அளவுக்கு அண்ணாமலையை இவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சு அவரை பாதுகாத்தாப்புல இந்த அளவுக்கு அவர் இடம் கொடுத்தாரு அப்படின்னு. அவனுக்கு இடம் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, எலெக்ஷனில் தோற்றுவிட்டாங்க, இங்கே டெபாசிட்டே வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னமும் ஏன் மணி அவர்கள் முட்டு கொடுக்குறாருன்னா இந்த காசுக்காக தான். அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவர் மோடியோட ஆள், மோடியோட செல்ல பிள்ளை. அது எதோட செல்ல பிள்ளையாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணால் என்ன. இதுவரை பாஜகவை தமிழ்நாட்டின் மாநில தலைவராக இருந்த எந்த ஒரு நபரும் இவரை போன்று நடந்து கொண்டதில்லை. மேலும் பார்த்தீங்கன்னா மாங்காமணி வர்சஸ் சவுக்கு சங்கர்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் உள்ளே போயிட்டாப்புல. ஏன்னா சவுக்கு சங்கருக்கு இல்லாத பழக்கமே கிடையாது. அதாவது சரக்கு சங்கரில் ஆரம்பித்து கஞ்சா சங்கர், அடுத்து அவர் பிளாக்மெயில் ஜேர்னலிசமில் போயிட்டாப்புல.
ஆனால் இவர் ரிட்டையர்மெண்ட் ஆன ஸ்டேஜில் இவர் போட்ட ஸ்கெட்ச் என்னென்னா ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் நம்ம சம்பாரிச்சிட்டு போயிடுவோம்டா சில லட்சங்கள் அப்படின்னு. அவர் சில கோடிகளுக்கு போயிட்டாப்புல. அதுதான் சவுக்கு சங்கர். இப்போ திரும்ப வெளியே வர முடியுமான்னா முடியாது. இப்போ கூட இருந்த இந்த கூட்டம்லாம் இருக்குது பாருங்கள், நான் சொன்ன கூட்டம், அது எல்லாம் ஓடி போயிடுச்சு. மாட்டினது கடைசியாக சவுக்கு சங்கரை போட்டு புழிஞ்சு எடுக்கிறானுங்க. இதுதான் நடக்குது. இதில் என்னென்னா, இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் உண்மையை பேசணும், நல்லபடியாக மக்களிடையே போய் நல்ல விஷயத்தை சேர்க்கணுன்னெலாம் இவங்க கிடையாது. காசை வாங்கிட்டு யாருக்கு வேணாலும் பேசலாம். அதில் கொஞ்சம் அதிகப்படியாக கூவியவர் நமது சவுக்கு சங்கர். மிக அழகாக நேர்த்தியாக நிகர்த்தியாக பேசியவர் நமது அண்ணன் ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள்.